Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல தந்தூரி சிக்கன் டேஸ்ட்ல ரொம்பவே சாஃப்ட்டான சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் செய்யறதுக்கு ஆயில் ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும். இது எங்க மாமாவோட ஸ்பெஷல் ரெசிபி. இன்னைக்கு அவங்க தான் செஞ்சு காட்ட போறாங்க. 3 கிலோ சிக்கன் எடுத்துர்க்காங்க. இந்த 3 கிலோ சிக்கனுக்கு 5 வத்தல், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துட்டு இத ஒரு கடாயில போட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்க போறோம். இது மாதிரி திரிச்சி எடுத்துக்கோங்க. சிக்கன்ல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் எடுத்துட்டு அதை கட் பண்ணி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த 3 கிலோ சிக்கனுக்கு ஒரு லெமன் போதும். இதுவே நீங்கள் கம்மியாக சிக்கன் செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. லெமன் சேர்த்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மசாலா ஐட்டத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால நல்ல ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கறதுனால கலர் நல்லா கொடுக்கும். நம்ம கலர் பவுடர் எதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் இது செக்கு எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் ஒரு 50 ml அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால உப்பு உரப்பெல்லாம் சிக்கனில் நல்லா பிடிச்சி அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் அந்த அளவுக்கு காரமாக இருக்காது. ஸோ 3 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 1 அல்லது 1.5 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊற வைக்கணும். அப்போ தான் அது நல்லா ஊறி செட் ஆகும். இப்போ 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா மசாலா எல்லாம் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ குக் பண்ணிடலாம். ஒரு ஃபாயில் பேப்பரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இதில் 10 அல்லது 15 பீஸ் கிட்ட வச்சு ஒரே டைம்லேயே குக் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு சேர்க்கறதுனால அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க. இந்த அளவு சிக்கனுக்கு ஒரு 15 பீஸ் சிக்கனுக்கு 2 பூண்டு சேர்த்தா போதும். இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பார்சல் பண்ணுற மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் பார்சலை இந்த கடாயில் போட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இப்போ நம்ம குக் பண்ணும்போது ஹீட் நல்லா நிற்கணுன்றதுக்காக மேலே ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிக்க போகிறோம். மூடி போட்டு கவர் பண்ணும்போது கேப் எதுவும் இருக்கக்கூடாது. கேப் இல்லாமல் இருக்கணும். ஸோ மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா சிக்கன் வேகும். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு சிக்கன் வெந்திருக்குன்னு. சிக்கன் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு. தந்தூரி சிக்கன் டேஸ்ட்டில் ரொம்பவே சாஃப்டான சிக்கன் சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.